Hi friends, welcome to our Sainila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரைஸ் ஐட்டம் தான், ஜீரா ரைஸ். இதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் டேஸ்ட் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்களா, டக்குன்னு சமைக்கணுமா, இதை நீங்கள் பண்ணிடலாம். இதோட நீங்கள் ஒரு டால் கறி வச்சாலே போதும், செம்ம சூப்பராக இருக்கும். கிட்ஸோட லஞ்சுக்கெலாம் இந்த ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துப்போம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் பேனில் கூட பண்ணலாம். பிரியாணி இலை 1 அதையும் இதில் சேர்த்துப்போம். பட்டை ஒரு 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சீரக சம்பா ரைஸ் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரைஸை நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ் நான் எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 1.25 அளவு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறேன். நார்மலாக நம்ம 1.5 சேர்ப்போம். இதில் வந்து நம்ம வெங்காயம், தயிர் அது மாதிரி எதுவும் சேர்க்காத தொட்டு நான் வந்து 1.25 தண்ணி சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுப்போம். 3 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஜீரா ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா ஜீரகம் எல்லாமே அடியிலேயே தங்கியிருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த காயும் கட் பண்ணணும் அந்த மாதிரியான வேலை எதுவுமே இல்லை. ரைஸ் ஊற வைக்கிறதும் வேக வைக்கிறது மட்டும்தான் டைம். இது நீங்கள் கிட்ஸுக்கெலாம் பண்ணி கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.